ரைட் பே. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 2ல இருக்கும் நம்ம. நேத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெக்சர் 1 பேசியிருந்தோம். அதுக்கான ரெக்கார்டட் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் எடுத்து தாராளமா திரும்ப பார்த்துக்கலாம் தேவைப்பட்டா. ரைட் பே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் Q1 Q2ன்னு 2 சார்ஜ் r டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குமான ஃபோர்ஸ் F 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. இது நான் நேத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஃபார்முலா. இல்லைன்னா Fக்கு பதிலா K Q1 Q2 by R square. Kவோட வேல்யூ 9 into 10 power 9ன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ Q1 கொடுத்துட்டு Q2 கொடுத்துட்டு R square கொடுத்துட்டு F கேட்டாலும் ஓகே. இல்லை சார்ஜஸ் ஆர் டபுள்டு, டிஸ்டன்ஸ் ஹால்வ்டு, இந்த மாதிரி சம்மெல்லாம் நேற்று நம்ம பேசியிருந்தோம். ரைட்டா? அதே மாதிரி ஏர்ல இருக்கும் பொழுது ஃபோர்ஸ் எஃப்ஆ இருக்கு, மீடியத்துல இருக்கும் பொழுது ஃபோர்ஸ் எஃப்எம்ஆ இருக்கு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் மீடியத்துல தான் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏரை விட. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? ஒருவேளை ஃபோர்ஸ் ஏர்லயும் மீடியம்லயும் ஈக்குவலா இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் கண்டிப்பா r/√2 இருக்கணும். இதுவும் நம்ம நேத்து பேசினது. r/√k இருக்கணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து நேத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்குமான ரிலேஷன் பேச போகிறோம். உங்கள் என்சிஆர்டியோட எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம் பேது 3 சம் கண்டினியூவாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாமா? நேற்று மாதிரி தான். எங்கேயுமே புரியல, ஏதாவது ஒரு இடம் தெரியலன்னா சரி எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. எத்தனை டைம் வேணாலும் நீ தாராளமாக கேட்டுக்கலாம். ரைட். ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டாபிக் பார்த்துக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன், நீ எழுத வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நீ கிளாஸை நல்லா கவனிச்சா போதும், இந்த நோட்ஸ் உனக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாத ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா போதும். ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியுமா, ஒரு புரோட்டான், இது ஒரு புரோட்டான், இன்னொரு எலக்ட்ரான். புரோட்டானையும் எலக்ட்ரானையும் r டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வைக்கிறேன். புரோட்டானுக்கு மாஸ் இருக்கு, எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கு. நேத்து பார்த்தோம், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 into 10 power minus 27. r டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். புரோட்டானுக்கும் சார்ஜ் இருக்கு. சார்ஜ் ஆஃப் புரோட்டான் தெரியும் E. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E. பிளஸ் சியா இருந்தா புரோட்டானோடது, மைனஸ் சியா இருந்தா எலக்ட்ரானோடது. சார்ஜ் ஆஃப் புரோட்டான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். 1.6 into 10 power minus 19 கூலும். ரைட் சார், நம்மளோட கொஷின் என்னங்க சார், அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்குமான ரிலேஷன் கேட்குறாங்க. இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்களேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு பேச்சுக்கு நான் எஃப்இன்னு எடுத்துக்கிட்டா எஃப்இ ஃபார்முலா என்ன? கே Q1க்கு பதிலாக இ, Q2 அதுக்கு ஒரு E by distance square R square. அப்போ K E square by R square. இது யார்? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். கொஷினை ஒழுங்கா நீங்க படிக்கணும். புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 11th நீங்க படிச்சிட்டீங்க. G, மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம தேடி போறது யாரு? இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன் பார்க்க போறோம். அப்போ ரெண்டுத்தையும் ஒரு டைம் டிவைட் பண்ணிக்கலாமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் KE ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், KE ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால நான் மல்டிபிகேஷன் போட்டு தலைகீழ எழுதிக்கிறேன், ரெசிப்ரோக்கலா எழுதிக்கிறேன். G, மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். போய் சேர்ந்துருச்சா? இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேல்யூ நல்லா தெரியும். கேவோட வேல்யூ 9 into 10 power 9, ஈயோட வேல்யூ 1.6 into 10 power minus 19 ஹோல் ஸ்கொயர் பை ஜியோட வேல்யூ 6.67 into 10 power minus 11. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 into 10 power minus 27. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 10 power minus 31. ஆக்சுவலி அது ப்ராப்ளமாக கேட்க மாட்டாங்க, ஒரு சின்ன 1 மார்க் கொஷின். புரோட்டான் எலக்ட்ரானுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் என்ன ரிலேஷன்
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஆன்சர் பண்ணணுமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க. இது மாறவே மாறாது. ஒரு டைம் கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது என்ன சொல்கிறது, ப்ராப்ளமாக கேட்கறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இவ்வளோ தான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இவ்வளோ தான், ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தா கரெக்டாக 2.4 × 10⁻39. இது மாறாது. அதனால தான் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கல. அப்படியே கேன்சல் பண்ணா 2.4 × 10⁻39 வந்துடும். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த டாபிக்ல இருந்து நாங்க என்ன கத்துக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லவா? புரோட்டானையும் எலக்ட்ரானையும் செர்டைன் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிட்டோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சார்ஜ் இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இருக்கும், அவங்க ரெண்டு பேருக்கும் மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குமான ரேஷியோ எடுத்தா 10⁻39 வரும். உங்க ஆப்ஷன்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 10⁻39 டைம்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு இருக்கும். அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 11th ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனதும் உங்க பிசிக்ஸ் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாரு. நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு ஒரு டாபிக் எடுத்திருப்பாங்க. இன்ட்ரோலாம் முடிஞ்சு 4 ஃபோர்ஸ் சொல்லியிருப்பாரு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, சரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. நேச்சர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்லயே ரொம்ப வீக்கா இருக்கிற ஃபோர்ஸ் யார் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 10⁻39 டைம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 பக்கத்துல 39 சைஃபர் போடணும். அவ்வளோ டைம் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பெருசா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இப்போ நான் என்ன கற்றுக் கொடுத்துருக்கேன்னா புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, 10⁻39. நான் 3 கொஷின் முடிச்சுட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் 10⁻39 சொல்லி பழகு. புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் 10⁻39 அவ்வளோதான். இது 2 மார்க் கிடையாது, 5 மார்க் கிடையாது, இல்லை ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஷின். புரோட்டானையும் எலக்ட்ரானையும் பிரித்து வச்சிருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் ரேஷியோ என்ன? 10⁻39. முன்னாடி இருக்கிற நம்பர் கூட நீ பார்க்க வேண்டாம், 10⁻39 தெரிஞ்சா போதும். ரைட் சார். அடுத்தது புரோட்டான் சொல்லி கொடுங்க. இப்போ 2 புரோட்டான் பக்கத்துல இருக்கு. புரோட்டானும் தபாஷினி, குட் ஈவினிங் மே. நான் சவுண்ட் செக் பண்ணிக்கோ. தபாஷினி கேக்குதா? குட் ஈவினிங் மே. அடுத்தது புரோட்டான். ஒரு புரோட்டான் இங்க இருக்கு, இன்னொரு புரோட்டான் இங்க இருக்கு. r டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். ரைட்டா? மாஸ் ஆஃப் புரோட்டான், சார்ஜ் ஆஃப் புரோட்டான். வழக்கம் போல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா? கே புரோட்டான் இ, இன்னொரு இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஜி மாஸ் ஆஃப் புரோட்டான். ஏன்னா இங்க ரெண்டு பேருமே புரோட்டான். வழக்கம் போல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் நம்ம டிவைட் பண்றோம். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் டிவைட் பண்ணா மேல கே இ ஸ்கொயர் மட்டும்தான். ஏன்னா இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். நம்ம போன கேஸ்லயே பேசிட்டோம். அப்ப ஜி மாஸ் ஆஃப் புரோட்டான் அவ்வளவுதான். போன டைம்ல எலக்ட்ரானும் புரோட்டானும் இருந்ததுனால இங்க மாஸ் ஆஃப் புரோட்டான் ஒன்று, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஒன்று இருந்தது. இப்ப ரெண்டுமே புரோட்டான்றதுனால மாஸ் ஆஃப் புரோட்டான். கேவோட வேல்யூ 9 × 10⁻9. சார்ஜ் 1.6 × 10⁻−19 ஹோல் ஸ்கொயர். ஜியோட வேல்யூ 6.67 × 10⁻−11. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 × 10⁻27. ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபைனலா என்ன சார் வரும்? சால்வ் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்காது, ஒரே ஆன்சர் தான். FE/FG 10⁻36. புரோட்டான் எலக்ட்ரான் என்ன சொன்ன? 39. புரோட்டான் என்ன சொன்ன? 36. ஏன் குறைஞ்சிருக்கு சார்? மாஸ் தான் அதிகம். யாரோட மாஸ் அதிகம்? புரோட்டானோட மாஸ் அதிகம். அப்ப அது டினாமினேட்ல இருக்கிறதுனால பவர் குறைஞ்சிருக்கு. அப்போ எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் 10⁻39, புரோட்டானுக்கும் 10⁻36. கத்துக்கிட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும். எலக்ட்ரானுக்கும் எவ்வளவு சார் வரும்? மறுபடியும் பாருங்க, ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் r டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம்.
வழக்கம் போல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் KE²/R². கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் G. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ரைட்டா? சால்வ் பண்ணிக்கலாமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் டிவைட் பண்ணீங்கன்னா KE²/G. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்றீங்க, சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. கடைசியாக வர போகிற ஆன்சர் டைரெக்டாக போட்டுக்கலாம், 10⁻42. ஏன் இந்த வேல்யூ மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டினாமினேட்டரில் இருக்குது, 10⁻−31. அப்போ டினாமினேட்டரில் இருக்கிற பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த பவர் பாரு, 10⁻42. ரைட்? ஓகே. இப்போது எக்ஸாமுக்காக நாங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? புரோட்டான், எலக்ட்ரான். ரெண்டாவது என்ன சொல்லி கொடுத்தேன்? புரோட்டான். மூணாவது என்ன? எலக்ட்ரான். இதை எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எலக்ட்ரான் எழுதிக்கோங்க. லாஸ்ட் புரோட்டான் எழுதிக்கோங்க. நடுவுல புரோட்டான் எலக்ட்ரான் எழுதிக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது எலக்ட்ரான் 10⁻42. இப்பதான் பார்த்தோம். இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது புரோட்டான் 10⁻36. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது 10⁻39. அவ்வளவுதான். இனி எப்பவுமே மறக்க மாட்டேன் இந்த வருஷம் ஃபுல்லா. உன்கிட்ட கேட்க போற கேள்வி இந்த 3 தான். வேற என்ன இருக்கு சொல்ல பார்க்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் ரிலேஷன் சொல்லிட்டாங்களா? நீ உடனே திரும்ப கேட்கணும், யாருக்கு கேட்குறீங்கன்னு கேட்கணும். எலக்ட்ரானுக்கு சொல்லுப்பா. எலக்ட்ரானா மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், இப்போ ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், 10⁻42. புரோட்டானா மாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அப்போ 10⁻36 கம்மியா இருக்கும். இங்க புரோட்டான் எலக்ட்ரானா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கும். எல்லாத்துலயும் 3 நம்பர் 36, 39, 42, 36, 39, 42. So between electron 10⁻42, between proton and proton 10⁻36, between proton and electron 10⁻39. ஒரே ஒரு டைம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோ. நியூமரிக்கலா சால்வ் பண்ண வேண்டாம். இது கான்ஸ்டன்ட் கொஸ்டின், அப்படியே தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி தானே தவிர ப்ராப்ளம் கிடையாது. ரைட்டா? என்சிஆர்டியில் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் எக்ஸசைஸ் கொஸ்டினாக இருக்கும். between proton electron. ரைட்? இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்? ஸோ இன்னமும் நம்ம எங்கே இருக்கோம்னா F = KQ1Q2/R². ஒரு பிரமாதமான ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். கற்றுக்கலாமா? யார் சீக்கிரமாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஒரு சம் நான் போட்டு காமிச்சிடுறேன். நேற்று மாதிரியே அடுத்தடுத்த சம் நான் கொடுக்கும் பொழுது நேற்று ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அதை விட கொஞ்சம் வேகமாக சொல்ல ட்ரை பண்ணு. தெரியலன்னா வழக்கம் போல் தெரியல சார், எனக்கு இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. முடிஞ்சிச்சா? ரைட். இங்கே பாருங்க. ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். அது என்னங்க சார் பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம்? இந்த சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தேவை. 2 மாடல் இருக்குது. நான் சொல்லி கொடுத்துட்டு சம்மா கன்வெர்ட் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈக்லிபிரியம்னா ஸ்டேபிள்னு அர்த்தம். ஸ்டேபிள். ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு அழகான டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு 4 கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் சார், டேபிளுக்கு 4 கால் தான் இருக்கும். கரெக்டு. இந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்கா? ஃபிசிக்ஸ் புக்னே கூட வச்சுக்கோ. இந்த புக்கு அது மாட்டும் சைலண்ட்டாக கம்முன்னு அங்கேயே தான் இருக்கும், நீ போய் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும். அப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஈக்லிபிரியம் அப்படின்னா தமிழில் சமநிலைன்னு அர்த்தம். ஈக்லிபிரியம். அப்போ அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கேன்சல் டு ஈச் அதர். அதனால அந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கு. அதாவது எஃப் நெட்டு 0வா இருக்கு. நீங்க சூப்பராக கற்றுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. எங்கெல்லாம் ஃபிசிக்ஸில் ஈக்லிபிரியம்னு ஒரு வார்த்தை பார்க்குறீங்களோ உடனே திரும்ப கேளுங்க, சார் அப்போ நெட் ஃபோர்ஸ் அங்கே 0வா இருக்கா? ஆமாம். இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. நீ ஒருத்தவங்க எங்கே நிற்கிறீங்க, ஒருத்தவங்க இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கீங்க, ஒருத்தவங்க இந்த பக்கம் இருக்கீங்க, ஒருத்தவங்க இந்த பக்கம் இருக்கீங்க. 4 கார்னர்லேயும் இருக்கீங்க. 4 பேரும் சேர்ந்து இந்த டேபிளை தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேரும் ஈக்குவலாக தள்ளுறீங்க. ஸோ போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இந்த பக்கம் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ கேன்சல் டு ஈச் அதர். 4 பேரும் அந்த டேபிள் மேலே ஃபோர்ஸை கொடுக்குறீங்க, ஆனாலும் டேபிள் நகரலை. காரணம் என்ன?
எஃப் நெட்டு 0, நெட் ஃபோர்ஸ் 0. அதனால பாடி ஸ்டேபிள் ஈக்லிபிரியமா இருக்குன்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கொஷினை தான் பார்க்க போறோம். 2 மாடல் பார்த்துருவோமா? ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். இங்க வாங்களேன். மாடல் 1 இல்லைன்னா கேஸ் 1. இப்போ நைட்டு ஒரு 8:30க்கு நான் ஒரு பேப்பர் சென்ட் பண்ணுறேன். அந்த பேப்பரில் நான் சொல்கிற சம்மெல்லாம் நான் கொஞ்சம் சம் டிக் பண்ணி அனுப்புகிறேன். அதில் இருக்கக்கூடிய சம்மை நைட்டே உட்காந்து ட்ரை பண்ணேன். தெரியலன்னா நாளைக்கு கிளாஸில் நம்ம கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், கேஸ் 1 ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் பொசிஷன். Q1ன்னு ஒரு சார்ஜ், Q2ன்னு ஒரு சார்ஜ். 2 பேரும் இங்கிருந்து r டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகியிருக்காங்க. இந்த சார்ஜும் பாசிட்டிவ், இந்த சார்ஜும் பாசிட்டிவ். ரைட்டா? ஓகே. உங்களுக்கு தெரியுமா, இஃப் த சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஃபோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா ஃபோர்ஸ் வெளியில போகும். எப்படி நார்த் போல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வெளியில போகுதோ, பாசிட்டிவ் சார்ஜில் ஃபோர்ஸ் வெளில போகும். அதே நெகட்டிவா இருந்தா டுவர்ட்ஸ் உள்ள வந்துடும். ரைட்டா? ரைட். இப்போ இந்த Q1னால இந்த பக்கமா ஒரு ஃபோர்ஸ், நடுவில் நான் என்ன பண்றேன், Qன்னு ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன். இப்போ என் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த Q நகரக்கூடாது, Q ஸ்டேபிளா இருக்கணும். அப்போ இந்த Q1 இந்த Q மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், F1 இந்த டைரக்ஷன்ல கொடுக்கும். Q2 இந்த Q மேல இன்னொரு ஃபோர்ஸை கொடுக்கும், F2. யாராவது ட்ரை பண்றீங்களா? இந்த சார்ஜ் நகராம இருக்கணும்னா இந்த F1 F2 எப்படி இருக்கணும் சொல்லு பாக்கும். இது உங்களுக்கான ஸ்பேஸ் தான். அது சைலண்டா இருக்குன்னா அப்ப நீங்க பதில் சொல்லணும்னு அர்த்தம். இந்த சார்ஜ் நகராம இருக்கணும்னா F1 F2 எப்படி இருக்கணும் இப்ப சொல்லுங்க. வாயை தர. ஈக்குவலா F1 F2 ஈக்குவலா இருக்கணும். ரைட். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸா இருக்கு, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் r மைனஸ் எக்ஸா இருக்கு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கொஷினை புரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் சார்ஜ் 1 அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் சார்ஜ் 2 ஆர் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது? சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது, மேனுவலாக ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு மேனுவலாக சால்வ் பண்ணும், ரெண்டாவது இந்த ட்ரிக்கில் சால்வ் பண்ணும். அப்போ F1 ஈக்குவல் டு F2. 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும். நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பாருங்க. கே Q1க்கும் Qக்கும், அப்போ Q1 Q டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், K Q2 Q by R minus X the whole square. எல்லாருக்கும் சப்ஸ்டியூஷன் புரிஞ்சுதா? இந்த 2 சார்ஜுக்கு நடுவுல மூணாவதா ஒரு சார்ஜை வச்சோம் அப்படின்னா அந்த சார்ஜ் நகரக்கூடாது. எந்த இடத்துல வச்சா அது நகராம இருக்குமோ அதுதான் பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். ரைட்? அப்போ K K Q Q Q1 by X square equal to Q2 by R minus X the whole square. கத்துக்கிட்டீங்களா? அடுத்த ஸ்டெப்ல R minus X the whole square by X square equal to Q2 by Q1. என்னப்பா பண்ணியிருக்கேன்? R minus X இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், Q1 கீழே கொண்டு போயிருக்கேன். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ரூட் எடுத்துக்கோங்க. R minus X by X equal to Q2 by Q1. இது எப்படி எழுதலாம்? R by X minus 1 equal to Q2 by Q1. இப்படி எழுதலாமா? ஸோ R by X equal to 1 plus Q2 by Q1. இந்த ஸ்டெப் புரியுதா? இங்க இருக்கக்கூடிய -1 அந்த பக்கமா போயிடுச்சு. நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? எக்ஸை தேடி போயிட்டு இருக்கோம். அப்ப எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், யாருமே சொல்லலை. ரூட் போடணும் தானே? அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டிங்க. இங்கே ரூட் போடணும். ரைட், அது என்னோட தப்பு தான். இங்கே ரூட் போடணும். R by X minus 1 equal to root of Q2 by Q1. R by X equal to 1 plus root of Q2 by Q1. ஃபைனலி நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? எக்ஸை தேடி போயிட்டு இருக்கோம். அப்போ X equal to R by 1 plus root of Q2 by Q1. இந்த ஃபார்முலா தான் நம்ம தேடி வந்த ஃபார்முலா. 30 செகண்ட்ல இந்த ஃபார்முலால ஒரு சம்ம நம்மளால போட்டுற முடியும். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஃபார்முலாவை எந்தெந்த சம்முக்கெல்லாம் பயன்படுத்தணும் நான் சொல்லவா? தெளிவாக கற்றுக்கிறீங்களா? இப்போ 2 சார்ஜும் பாசிட்டிவாக இருந்து நடுவில் ஒரு சார்ஜை வைக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும்.
2 சார்ஜும் நெகட்டிவா இருந்து நடுவுல ஒரு சார்ஜ பிளேஸ் பண்ண சொன்னாங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன் சார்? 2மே பாசிட்டிவா இருந்தா, ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். F1, F2. 2மே நெகட்டிவா இருந்தா, F1 ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும். F2 ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் போத் ஆர் ஆக்ட் ஆஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா தான் 0 ஆகும். அப்போ திஸ் ஃபார்முலா இஸ் வேலிட் ஒன்லி. எப்ப இத பயன்படுத்தணும்? எப்ப வேலிட் சொல்லுங்க பார்க்கும்? 2 சார்ஜும் பாசிட்டிவா இருக்கணும். இது 2 சார்ஜும் நெகட்டிவா இருந்தா தான் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் கிரியேட் ஆகும். சார் அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தா இந்த ஃபார்முலா பயன்படுத்தக் கூடாதா? கூடாது. அதுதான் செகண்ட் மாடல். கத்துக்கிட்டீங்களா? இந்த கொஸ்டின் வந்ததும் ஃபைண்ட் த ஈக்விலிபிரியம் பொசிஷன்னு கேட்டாங்கன்னா, நீ செய்ய வேண்டிய முதல் வேலை 2மே பாசிட்டிவா இருக்கான்னு பாருங்க. 2மே நெகட்டிவா இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா தான் r/1 + √Q2/Qன்னு எழுதணும். ஒருவேள ஒரு பிளஸ் ஒரு மைனஸா இருந்தா அது வேற ஃபார்முலா. அது அடுத்த மாடல். நம்ம இதிலே கொஞ்சம் தரவு பண்ணிட்டு போமா? ஒரு 4 சம், 5 சம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம் நான் சால்வ் பண்றேன். செகண்ட் சம்ல இருந்து ஒரு 4த் சம் வரைக்கும் நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. ரைட்? ப்ராப்ளம் 1 பாருங்க இப்ப. சார் சொல்லுமா. சார் இதே மாதிரி நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ல பார்த்தோம் தானே சார்? ஆமாம்பா. சென்டர் ஆஃப் மாஸ்ல ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அதே கொஸ்டின் தான் இது. அங்க மாஸ், இங்க சார்ஜ் வேற ஒண்ணும் இல்ல. ரைட். ப்ராப்ளம் கத்துக்கோங்க. இப்ப இங்க பாருங்களேன். +4 கூலும்னு ஒரு சார்ஜ். இங்க +9 கூலும்னு ஒரு சார்ஜ். இல்ல +4 Qன்னு எடுத்துக்கோ, இல்ல 9 Qன்னு எடுத்துக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் Rன்னு தெளிவா சொல்லிட்டேன். நடுவுல ஏதோ ஒரு பொசிஷன்ல நான் சார்ஜ பிளேஸ் பண்ணணும். என்னோட கேள்விய புரிஞ்சுக்கோ. ஃபைண்ட் த ஈக்விலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் 4Q ஃப்ரம் 9Q. இது 2த்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் சம் தானே. நானே சால்வ் பண்ணவா? இந்த சம் பார்த்ததும் நான் முதல்ல எங்க பார்க்கிறேன்னா 2 பேரும் பாசிட்டிவ். அப்ப F1 ஓட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கும். F2 ஓட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கும். கரெக்ட் தான். 4Qல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் x. ரிமைனிங் r - x. நான் கொஸ்டின பார்க்கிறேன். x-ஐயும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. r - x-ஐயும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. x-க்கான ஃபார்முலா r/1 + √Q2/Q1. r குடுக்கல. r மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப rன்னே வச்சுக்கோங்க. அப்ப சம்ல 2 மீட்டர், 3 மீட்டர்னு குடுப்பாங்க. 1 + √Q2. ரைட்ல இருக்கிற சார்ஜ் தான் Q2. அதுக்கு ரூட் எடுத்தா 3. உனக்கு புரியுதுன்றதுனால நான் டைரக்ட்டா போட்டுட்டு இருக்கேன். 9Q/4Q நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணல. 9Q ஓட ரூட் 3, 4 ஓட ரூட் 2ன்னு எடுத்திருக்கேன். r பை இங்க 2 + 3 5, 2 மேல போயிடுச்சு. 2r/5. அப்ப x ஓடது 2r/5 ஃப்ரம் 4Qல இருந்து. நான் ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டேன். 2r/5 டிக் பண்ணிட்டேன். நம்மள வேணும்னே ஏமாத்துவாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் x தான் கண்டுபிடிப்போம். நம்ம கொஸ்டின கவனமா கவனிக்கணும். அவன் ஃப்ரம் 4Qல இருந்து கேட்கறாங்களா? ஃப்ரம் 9Qல இருந்து. பிராக்டிஸ் பண்ண சம் எல்லாத்துலயுமே ஃப்ரம் செகண்ட்ல இருந்து கேட்கும்பொழுது நீங்க r - x கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அப்போ r - x வேணும்னா r xக்கு பதிலா 2r/5, 5r - 2r, 3r/5 ஃப்ரம் 9Qல இருந்து. ரைட்டா? சோ 2த்தையும் டிக் பண்ணிடலாமா? நீங்க ட்ரெயின்ட் அப்படின்னா இன்னும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. நான் ஒரு ஐடியா சொல்லவா? அடுத்த சம்ல அப்ளை பண்றீங்களா? இங்க பாருங்க. x கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் காதுல வாங்க. x கேட்கறாங்க அப்படின்னா இதோட ரூட் எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் 2 ரூட்டையும் ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். 2r/5. கரெக்ட்டா? ஒருவேளை ஃப்ரம் 9Qல இருந்து கேட்கறாங்கன்னா 9 ஓட ரூட் எடுங்க. பை 2த்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? கத்துக்கிட்டா 10 செகண்ட், 15 செகண்ட்லயே ஒரு சம்ம சால்வ் பண்ணலாம். கத்துக்கலனா தான் கஷ்டம். இப்ப சப்போஸ் நீ ட்ரெயின்ட் இல்ல அப்படின்னா மேனுவலா போடணும் அப்படின்னா F1 = F2. F1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். F2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கேன்சல் பண்ணணும். ஃபைனல் ஈக்குவேஷன் வரணும். அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ரைட்டா? சோ முன்னாடி இங்கேயே உட்கார்ந்து நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ எக்ஸாம் ஹால்ல உங்கள அவ்ளோ டைம் கன்சியூம் ஆகும். இன்னைக்கு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னுக்கு நேட் பிசிக்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு 52 செகண்ட் தான் எடுத்துக்கணும். ஆனா 52 செகண்ட் வரைக்கும் தான் நான் ஒரு சம்ம போடுவேன்னு உட்கார்ந்து 52 செகண்ட் வரைக்கும் புடிவாதமா அந்த சம்ம போட்டுன்னு இருக்கக்கூடாது.
20 செகண்டோ 30 செகண்டோ ஒரு சம்ம சால்வ் பண்ணிட்டு அதில் இருக்கிற மீதி 30 செகண்ட் பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு பின்னாடி தேவைப்படுற இடத்துல பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. உங்களோட ஆன்சர்ஸ் ரொம்ப வேகமாக வரணும், அதே நேரத்தில் தெளிவாக இருக்கணும். நான் எங்கேருந்து கேட்குறேன்றதை கவனமாக பார்க்கணும். வேகமாக சொல்கிறதுக்காக தப்பாக சொல்லக்கூடாது. ஸ்டார்ட் சார், பண்ணி சொல்லுமா ஒரு டவுட் சார். சொல்லுமா. இந்த ட்ரிக் மட்டும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? எந்த இடமா? அந்த இந்த ட்ரிக் ஒன்று சொன்னீங்கல்ல இப்ப. இது பெரிய ட்ரிக்லாம் இல்லைம்மா, ரொம்ப ஈஸி தான். இங்கே பாரு, ஆக்சுவலாக இதுல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா, ரெண்டும் பாசிட்டிவ் ரெண்டும் நெகட்டிவா இருந்தா எப்படியும் இந்த சம்ம ரூட் எடுக்கிற சம்மா தான் கொடுப்பாங்க. 4 9 9 16 16 25 இந்த மாதிரி ரூட் எடுக்கிற சம்மா தான் கொடுப்பாங்க. நீங்க முதல்ல ரெண்டுத்தையும் ரூட் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 4ஓட ரூட் 2, 9ஓட ரூட் 3, அப்ப 5. கண்டிப்பா டினாமினேட்டர் 5ஆ தான் இருக்கும். எங்கிருந்து கேட்குறாங்கன்னு பாருங்க. எக்ஸ் கேட்டாங்கன்னா ஃப்ரம் 4Qல இருந்து, ஆர் மைனஸ் எக்ஸ் கேட்குறாங்கன்னா ஃப்ரம் 9Qல இருந்து. கரெக்டா? இப்போ ஃப்ரம் 4Qல இருந்து கேட்டாங்கன்னா அதோட ரூட் 2r/5. 9Qல இருந்து கேட்டாங்கன்னா அதோட ரூட் 3r/5. இந்த ஆர்ன்றது இங்க ஆர்ன்னு கொடுத்ததுனால ஆர்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை அங்க டிஸ்டன்ஸ் ஏதாவது 2 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். கத்துக்கிட்டியாமா? ஓகே சார். ரைட் பை. பை ரெடியார்? ஒரு 4 நிமிஷம் பாருங்க, ஃபாஸ்டா பாருங்க. பை இந்த இடத்துல -16Q -25Q separated by a small distance r. Find the value of x, find the value of r minus x. எனக்கு ரெண்டு வேணும். அதாவது நான் தப்பா சொல்லிட்டேன். from 16Q from 25Q. ஒரு 2-3 சம்முக்கு எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிங்க. சொல்லுங்க பை. Sir, 4r X. by 9, So 4r by 9 from 16Q, sir. ஓகே மே. 5r by 5 அவ்வளவுதான். from 25Q. முடிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும்னா x equal to r by 1 plus root of q2 by q1. இப்பதான் கத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் இந்த ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு எக்ஸ் கேட்குறாங்களா? இதோட ரூட் 4, டிஸ்டன்ஸ் 6, இதோட ரூட் 5, 4 + 5 9, 4r/9 from 16Q, 5r/9 from 25Q. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாரு. அடுத்து இந்த சம் ட்ரை பண்ணு. இல்லை டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. யாருக்காவது புரியலன்னா என்கிட்ட சொல்லிட்டு நான் இன்னொரு டைம் சொல்லி கொடுக்குறேன். r/1 + q2 ஓடது 5, q1 ஓடது 4. அப்போ r by கீழே 9/4, 4r/9 மேலே போயிடுச்சு. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது பாரு, இங்கே பாரு, 36Q plus 49Q. Find the value of find the equilibrium position. கவனமா சொல்லணும், எனக்கு வெறும் 49Qல இருந்து மட்டும்தான் வேணும். Find the equilibrium position from 49Q. So 7r by 13, sir. 7r/13. 13. 7r/13. 7r/13. உங்களால பாரு, மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட் கூட எடுத்துக்க முடியல. 49 7, 36 6, 7 13. கண்டிப்பா டினாமினேட்டர் 13. நான் கேட்டது 49ல இருந்து கேட்டேன். அப்ப 7r/13. 7r/13. ரைட். எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? பார்த்ததும் ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கான்னு பாரு, ரெண்டும் மைனஸா இருக்கான்னு பாரு. ஒருவேளை ரெண்டும் பிளஸ் இல்ல ரெண்டும் மைனஸ் இல்லைன்னா அது கதையே வேற. அது அடுத்த மாடல். அது டக்குன்னு பாருங்க. 49Q 64Q. Find the equilibrium position from 49Q. 7r by 15. 7r by 15. சூப்பரா சொல்லிட்டீங்க எல்லாருமே. 7r/15. 49 சார் 7, 64 8, 8 + 7 15, 7r/15. ரைட். 64Qல இருந்து 16Q. Find the equilibrium position from 16Q. ரெண்டுமே பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் D. Find the equilibrium position from 16Q. 4r by 8, 12 sir. 4r by 12, sir. 12. D/3. அவ்வளவுதான். D/3. எக்ஸலன்ட். D/3. சூப்பர். ஸோ இந்த மாடல் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்க. இப்போ இது உங்களோட போர்ட் மாடலுமே கூட. உங்கள் போர்ட்லேயும் இந்த மாதிரி 1 மார்க் சம் கேட்பாங்க. நான் அந்த பேப்பர் நைட் சென்ட் பண்ணி வரேன். SL அரோராவில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இந்த கொஷின் இருக்கும். நீங்கள் அழகாக சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். நைட்டே உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா? கொஞ்ச நேரத்தில் அனுப்பி வரேன். இது வந்து மாடல் 1. 2 பேரும் பாசிட்டிவாக இருக்கணும், 2 பேரும் நெகட்டிவாக இருக்கணும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா எல்லாருமே? அடுத்தது
இப்போ உனக்கு டவுட் வரும். சார் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவா இருந்தா என்ன சார் பண்றது? எல்லாருமே பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம தான். இது ஃபுல்லாவே நம்ம கிளாஸ். நீ தப்பா சொன்னாலும் சந்தோஷம், சரியா சொன்னாலும் சந்தோஷம். போகும்பொழுது அத நம்ம கத்துக்கிட்டு போனோமான்றது தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர, மத்த பிள்ளைங்க என்ன நெனைப்பாங்க? ஐயோ! நம்ம தப்பா சொல்லிட்டா என்ன ஆகும்? அப்படிலாம் கிடையாது. செம்ம ஜாலியா கத்துக்கலாம். சூப்பரா கத்துக்கலாம். நாளைக்கு நீட் எக்ஸாம், நாளைக்கு ஜேஇ எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரமாதமா பிசிக்ஸ் பேசலாம். ரைட்டா? ஒரு சமயம் ரொம்ப ஆழமா கத்துக்கணும். முடிஞ்சா நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கத்துக் குடுக்கறதும் நல்லது. சரி, நான் கத்துக் குடுத்தது எப்படி அவங்களுக்கு போய் கத்துக் குடுக்கறது? அந்த மாரி நெனச்சு தான் நெறைய பேர் வீணா போறது. நம்ம எப்ப கத்துக் குடுக்க ஆரம்பிச்சுட்டோமோ, அப்ப நெறைய பிசிக்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அது மாட்டும். நீ ஒரு சமயம் 4, 5 டைம் யாருக்காவது சொல்லி தரேன்னா, அவங்களுக்கு ஒரு டைம் தான் கத்துப்பாங்க. நீ 4 பேருக்கு சொல்லிக் குடுத்துருக்க, அவ்ளோ ஒரு ஐடியா ஒண்ணு புதுசா கிரியேட் ஆகும். பிசிக்ஸ் சீக்கிரமா கத்துக்கணும்னா, மனச திறந்து, மனச விட்டுட்டு எல்லாருக்கும் போய் கத்துக் குடுத்தா மட்டும் தான் கத்துக்க முடியும். இதுக்காக நான் போய் யார சார் கூப்பிடுறதுன்னு என்ன கேட்காத. உன்ன மாரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நான் எனக்கு கத்துக் குடுன்னு கேட்கும்பொழுது, நீ தாராளமா கத்துக்கோ. இல்லையா, வீட்ல மம்மி ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, உட்காரு நான் உனக்கு பிசிக்ஸ் சொல்லி தரேன்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணு. ரைட்? அப்ப நாளைலருந்து என்கிட்ட கிளாஸ் சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்வத்துல அந்த எக்ஸிட் பட்டன் தொட்டுட்டேன்பா நானு. கேக்குதா? அகிலன், முகுந்தன். Yes, sir. ரைட் பை. Yes, sir. ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் கிளியரா? பிரசன்ட் ஆகல சார். பிரசன்ட் ஆகலையா? என்ன இது சத்திய சோதனை? ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன்பா, முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க. கான்ட் ஷேர் யுவர் ஸ்க்ரீன். ஏன்? ஒரே நிமிஷம், நான் வெளியில போயிட்டு உள்ள வரேன். நீங்களாம் அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் கிளியரா? சொல்லு சாந்தினி. எஸ் சார். ரைட் பை. ரைட். அடுத்தது சார், எய்தர் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவா இருந்தா என்ன சார் பண்றது? கேர்ஃபுல்லா கவனிங்க. இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இடத்துல பிளஸ் Q1 ஒரு சார்ஜ் இருக்கு. மைனஸ் Q2ன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. ஈக்விலிபிரியம் பொசிஷன் ஏன் இந்த கொஸ்டின்ல சென்டர்ல இருக்காது? ஒருவேளை மூணாவதா ஒரு சார்ஜ் இங்க பிளேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Q1ஆல ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம் F1. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் பாசிட்டிவால வெளியில போகும். நெகட்டிவால டுவர்ட்ஸ் நெகட்டிவ். அப்ப F1ம் F2ம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணணும். அப்போ இந்த சார்ஜ இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பக்கமா தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. இப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பா 0 ஆகாது. ஈக்விலிபிரியம் பொசிஷன் பெட்வீன்ல இருக்காது. எல்லாரும் உணர்ந்தீங்களா? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தா ஈக்விலிபிரியம் பொசிஷன் கண்டிப்பா சென்டர்ல, அதாவது பெட்வீன்ல இருக்காது. அப்ப எங்க தான் சார் இருக்கும்? நான் எங்க போய் தேடுறது? எய்தர் இந்த பக்கம் இருக்கலாம், இல்லனா இந்த பக்கம் இருக்கலாம். புரியல, நல்லா சொல்லுங்க. ஒரு வார்த்தை தெளிவா தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பா பெட்வீன்ல இருக்காது. அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கணும். Q1 ஒரு சார்ஜ், Q2ன்னு ஒரு சார்ஜ். Q1 பாசிட்டிவா இருக்கணும், Q2 நெகட்டிவா இருக்கணும். உன் விருப்பம், எப்படியாவது மாத்தி போட்டு. ஒருவேளை அந்த பாயிண்ட் ஈக்விலிபிரியம் பொசிஷன் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமா? கவனமா கவனிங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. Q1ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் x, Q2ல இருந்து Q1 ஒரு R. அப்ப Q2ல இருந்து Q வந்து R பிளஸ் X, R பிளஸ் X. ரைட்டா? பாரேன்,
இந்த Q1ஆல ஃபோர்ஸோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ். இந்த Q2ஆல ஃபோர்ஸோட டைரக்ஷன் இன்வர்ட். அதாவது டுவர்ட்ஸ் F2 வந்து டுவர்ட்ஸ் Q2. F1 வந்து அவே Q1. அப்ப கவனிச்சீங்கன்னா இந்த Q மேல F1ம் F2ம் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுது. ஒருவேளை 2 பேரும் ஈக்குவலா இருந்தா கேன்சல் டு ஈச் அதர். அப்ப F net 0. ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? எய்தர் போத் சார்ஜஸ் பாசிட்டிவ், போத் சார்ஜஸ் நெகட்டிவ். ஈக்லிபிரியம் பொசிஷன் பெட்வீன்ல இருக்கும். அவங்க 2 பேருக்கும் நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். சென்டர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், ஒரு சார்ஜ் நெகட்டிவா இருந்தா, ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், ஒரு சார்ஜ் நெகட்டிவா இருந்தா, ஈக்லிபிரியம் பொசிஷன் எங்க இருக்கும்? எய்தர் இந்த பக்கமா இருக்கலாம், இல்ல இந்த பக்கமா இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணணும்னா Q1 greater than Q2 இருந்தா தான் சால்வ் பண்ண முடியும். அப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. Q1 வந்து பெருசா இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. Q2 பெருசா இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. ஆனா பார்த்ததும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். Q1 வந்து பெருசா இருக்கும். Q1 வந்து பெருசா இருக்கும். அந்த Q1க்கு பக்கத்துல இந்த பக்கமா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ஈக்லிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? சரி, இதுக்கு ஒரு டெரிவேஷன் போடுவோமா? வழக்கம் போல F1 = F2வா? F1க்கு பதிலா K Q1/x². ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் x. அப்ப இன்னொரு Q இங்க வரணும். K Q1 Q/x². இங்க K Q2 Q/r + x the whole square. இந்த இடம் r, இங்க ஒரு x. அப்ப rம் x. போன கான்செப்ட்ல என்ன போட்டோம்? r - x ன்னு எழுதணும். இந்த கான்செப்ட்ல r + x ன்னு எழுதியிருக்கோம். இந்த kக்கு இந்த k போய் சேர்ந்துருச்சு. இந்த qக்கு இந்த q போய் சேர்ந்துருச்சு. வழக்கம் போல டெரைவ் பண்ணா r + x/x = √Q2/Q1. நான் என்ன பண்ணிருக்கேன்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்றதுனால ஒரு ஸ்கொயர் அந்த டேர்மை மிஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கம் ரூட் எடுத்திருக்கேன். r + x the whole square by x². ரூட் எடுத்துறதுனால Q2/Q1. அடுத்த ஸ்டெப்ல r/x + 1 = √Q2/Q1. r/x = √Q2/Q1 - 1. ஃபைனலா x தேடி போயிட்டு இருக்கோம். r/√Q2/Q1 - 1. பாத்தீங்களா? போன இடத்துல r/1 + √Q2/Q1. இங்க என்ன பண்ணணும்? Q2/Q1 - 1. ரைட்? தெளிவா ஒரு முடிவுக்கு வாங்க. ரெண்டு பக்கமும் பாசிட்டிவா இருந்து, ரெண்டு பக்கமும் நெகட்டிவா இருந்து, ஈக்லிபிரியம் பொசிஷன் அவங்க பெட்வீன்ல இருந்தா r/1 + √Q2/Q1. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இல்ல ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், கண்டிப்பா Q1 கிரேட்டரா இருந்ததுன்னா r/√Q2/Q1 - 1. Q2/Q1 - 1. கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஒரே ஒரு சம் போட்டுருவோமா? இதுல அந்த மாடல்ல தான் ரொம்ப அதிகமா சம் வரும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணும்பொழுது அதை தான் அதிகமா கேட்டிருக்காங்க. அதுக்காக இங்க படிக்க கூடாதுன்னு சொல்லல. வந்தாலும் சால்வ் பண்ண தெரியணும். ஒரு சம் பாருங்க ஃபாஸ்டா. இந்த இடத்துல +64Q -36Q. இந்த டிஸ்டன்ஸ் வழக்கம் போல அந்த ட்ரிக்கை இங்க யூஸ் பண்ணாத, இங்க பண்ண முடியாது. Find the equilibrium position from 64 from 36. From 64 from 36. From 64 அப்படின்னா அவங்க x கேக்குறாங்க. From 36 அப்படின்னா r + x கேக்குறாங்க. ஃபார்முலா போடுங்க. x = r/√Q2/Q1 - 1. ஒரே நிமிஷம். ஏன்னா ஒரு நிமிஷம் வா. r/Q2 6, Q1 8. தாத்தா போன் -1. r/-2/8 மேல போயிடுச்சு. கரெக்டா பாருங்க. 6 - 8. 6 - 8 -2/8 மேல போயிடுச்சு. அப்போ 4 -4r -4r. அப்ப என்ன அர்த்தம்? 64ல இருந்து லெஃப்ட்ல இருக்கிறதுனால -4r. உங்களால உணர முடியுதா? ஏன் அந்த மைனஸ்னு ஒரு கேள்வி வரும் இங்க. 64ல இருந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் லெஃப்ட்ல இருக்கு -4r. x கண்டுபிடிச்சோமா? அடுத்தது r + x வேணும். r + x எங்க இருந்து? from 36ல இருந்து வேணும். from 36 r +
எக்ஸுக்கு பதிலா -4r. அப்ப குறையும் தானே? -3r. ஏன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் எப்பவுமே இந்த கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் லெஃப்ட்ல வர்ற மாரி தான் வரும். அப்ப லெஃப்ட்ல இருக்கிறதுனால பிசிக்ஸ் தெரியும் உங்களுக்கு. ரைட்ல இருந்தா பிளஸ், மேல இருந்தா பிளஸ், கீழ இருந்தா மைனஸ், லெஃப்ட்ல இருந்தா மைனஸ். கத்துக்கிட்டீங்களா? இந்த Q1 ஓட வேல்யூ பெருசா இருக்கும். Q2 ஓட வேல்யூ சின்னதா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா x r/√of Q2/Q1 -1. தெரியாம 1 - √Q2/Q1 எழுதிடாதீங்க. சைன் மாறிடும். ரைட்டா? r/√of Q2/Q1 -1. நல்லா கத்துக்கிட்டீங்களா இப்ப? ஸோ இந்த மாடல்ல சம் நான் அனுப்பிச்சு விடுறேன். நைட் உட்காந்து சால்வ் பண்ணு. ஐடியா அவ்வளவுதான். r/√of Q2/Q1 -1. ரைட்? அடுத்தது ஒரே ஒரு பிட் பால் சம் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனமா கவனிச்சு போயிடுங்க. பிட் பால் சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல உங்க போர்டுக்கும் தேவை, நமக்கும் தேவை. போத் நீட் ஜே 2 பேருக்குமே. பிட் பால் சம். இந்த சம் பேரே பிட் பால் சம். இந்த கன்க்ளூஷன்ல லாஸ்டா ஒரு ரிவிஷன் கொடுப்பேன்ல, அதுல தெளிவா எழுதி கொடுத்துக்கிறேன். அது ஒரு டைம் பார்த்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பிட் பால் சம். பிட் பால் பேர், இந்த டாபிக் பேரே பிட் பால் ப்ராப்ளம் தான். இப்போ 2 பால், சின்ன சின்ன குட்டி குட்டி பால், இந்த மாதிரி பால்னு வச்சுக்கோங்களேன், மெட்டல் பால். 2 பால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எண்டில் இப்படி கனெக்ட் பண்ணி 2 பாலையும் சார்ஜ்லாம் எதுவுமே கிடையாது, மாஸ் மட்டும்தான் இருக்கு. ரெண்டுத்தையும் ஒண்ணா பக்கத்துல பக்கத்துல ஒட்ட வச்சிருக்கேன். இப்படி இருக்கு. ஒருவேளை ரெண்டுத்துக்கும் நான் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டா என்ன ஆகும் நினைக்கிற? ரிப்பல் ஆகும் சார். ரிப்பல் ஆகும்னா ஒரு பால் இங்க வந்துடும், ஒரு பால் இங்க வந்துடும். இப்போ ரெண்டும் எக்ஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிடும். அவ்வளோ பெருசா ஆகாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் டயக்ராம் கொஞ்சம் பெருசா போட்டு காமிச்சிருக்கேன். ரைட்டா? உங்களுக்காக உணர முடியுதா? 2 சார்ஜ், ஒரே நிமிஷம் ஏன்னா அப்படியே பேசல, கதை முடியும். 2 பேருக்கும் பாசிட்டிவா இருக்கிறதுனால இங்க ரிப்பல்ஸ் டு ஈச் அதர், அதனால ரெண்டும் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ரைட்? இந்த டெரிவேஷன் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஒரு டைம் கிளாஸ் முடிஞ்சதும் பார்த்து எழுதி பார்த்துட்டு அப்புறம் ஒரு டைம் பார்க்காம எழுதி பார்த்துக்கோ. ரைட்? ஒரு பால் இங்க இருக்கு, ஒரு பால் இங்க இருக்கு, ரெண்டும் இது பாசிட்டிவ் பாசிட்டிவ். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த ஆங்கிள் தீட்டா, வழக்கம் போல இந்த ஆங்கிள் தீட்டா. லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங் L, வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட் டவுன்வர்ட் mg. நீங்க எந்த பக்கம் எழுதினாலும் ஓகே தான், இந்த பக்கம் எழுதினாலும் ஓகே தான், உன்னோட விருப்பம். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் எழுதிக்கோ. டென்ஷன் இந்த பக்கமா ஆக்ட் ஆகுது. உனக்கு தெரியும், லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருப்பீங்க. டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் T. இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா தான். அப்போ இந்த இடம் T cos தீட்டா. ரைட்டா? இந்த இடம் T sin தீட்டா. உங்களுக்கு ரிசால்வ் பண்றது நல்லா தெரியும், வெக்டார்ல படிச்சீங்க. இது T அப்படின்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் T cos தீட்டா, வெர்டிகல் காம்போனன்ட் T sin தீட்டா. எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தீட்டா இல்லாத இடம் சைன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Fe. இப்போ இந்த ரெசல்யூஷன் உங்களால பண்ண முடியுதா? T இங்க இருக்கு, T cos தீட்டா மேல, mg கீழே, T sin தீட்டா Fe. இப்போ அந்த பால் அப்படியே நிற்கும். காரணம் 4 பக்கமும் மேலையும் கீழே ஈக்குவல் ஃபோர்ஸ், ரைட்லையும் லெஃப்ட்லையும் ஈக்குவல் ஃபோர்ஸ். அப்போ பேலன்ஸ் பண்ணு. T cos தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல mg, T sin தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல Fe. ஒத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான். அந்த டயக்ராம்ல இருந்து அந்த டேட்டாவை எடுத்துட்டீங்கன்னா அடுத்து உங்களோட வேலை T sin தீட்டாவையும் T cos தீட்டாவையும் ஒரு டைம் டிவைட் பண்ணி பார்த்துட்டு மேல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பை mg. சார் Tயும் Tயும் போய் சேர்ந்துரும். sin by cos tan theta equal to Fe by mg. இங்கிருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபார்முலால என்ன சம் சரி இதுக்கு முன்னாடி கேட்டாங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Fe கொடுத்துட்டு வெயிட் ஆஃப் த பாடி கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங் எவ்வளோ ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகும்னு கேட்பாங்க. tan theta equal to Fe by mg. உங்களால உணர முடியுதா? ஏற்கனவே அந்த பால் நேரா இருந்தது, சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் செட்டைன் ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் mgயும் தெரிஞ்சதுன்னா உங்களால அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட முடியும். இது ஃபார்முலா நம்பர் 1, tan theta equal to Fe by mg. அடுத்தது இன்னைக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு வரும்பொழுது இதில் நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். tan theta equal to Fe by mg. அடுத்தது கவனமா கவனி. tan theta equal to
எஃப்இக்கு பதிலா 1/4πε0 ரெண்டுமே சேம் சார்ஜ் கியூ கியூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எம்ஜி. உங்களால் உணர முடியுதா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா? கே Q1 Q2 by R square. K தான் 1/4πε0. Q1 தான் Q. 2 ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கக்கூடிய பிட் பால்ஸ். அடுத்தது ஒரே நிமிஷம். tan theta equal to மேலே Q ஸ்கொயர் பை இதெல்லாம் டினாமினேட்டரில் இறங்கிடும். நேற்று அந்த தப்பு பண்ணீங்க, இப்படி பண்ணக்கூடாது. 4πε0 mg x ஸ்கொயர். ரைட்டா? ஃபைனலாக நம்ம யாரை தேடி போயிருக்கோம்? சார்ஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க சார். Q ஸ்கொயர் தான் எங்களுக்கு வேணும். Q ஸ்கொயர் ஈக்குவல் டு 4πε0 mg x ஸ்கொயர். ரைட்டா? Q வரைக்கும் வரணும். தென் Q தான் நமக்கு வேணும்னா பவர் ரூட் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸை நம்ம உடைக்கணும். இங்கே வாங்களேன், டயக்ராம் பாருங்க. டயக்ராமில் இந்த இடம் L. இந்த டோட்டல் லென்த் எக்ஸ் ஆகிருந்தா ஹாஃப் ஆஃப் த லென்த் x/2. half of the length x/2. ரைட்? இங்க இருந்து sin theta யாராவது சொல்ல முடியுமா? sin theta வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது x/2. தென் ஹைபார்சிஸ் என்னங்க? L. ஒத்துக்கிறீங்களா? இந்த டயக்ராம்ல இருந்து sin theta கண்டுபிடிச்சிருக்கேன். sin theta equal to x/2L. திரும்ப அந்த டயக்ராம் போட்டு காமிக்கவா? இதுதான் சென்டர். இந்த டிஸ்டன்ஸ் x/2. ஸ்ட்ரிங்கோடது L. இந்த ஆங்கிள் தீட்டா. இங்க இருந்து sin theta வேணும்னா x/2 by L தான் இங்க வந்துருச்சு. x equal to 2L sin thetaன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபைனலா Q ஸ்கொயர் equal to 4πε0 mg x ஸ்கொயர்ன்றதுனால 4L ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. ரைட்டா? 4L ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. நம்ம ஏதோ ஒன்று விட்டுட்டு வரோம். யாரா சொல்லுங்க. tan theta. அதான் tan தீட்டாவை மிஸ் பண்ணிட்டு வரோம் ரொம்ப நேரமா. அதை நீங்களும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன், நானும் கவனிக்கல. tan தீட்டா மிஸ் பண்ணிட்டு வரோம்ல. 4πε0 mg x ஸ்கொயர் இன்ட்டு tan தீட்டா. அப்போ இந்த இடத்துல இன்னொரு tan தீட்டா. ரைட்டா? ஒரு என்சிஆர்டி கொஷின். இந்த பிட்பால் சம்ல ப்ரூஃப்னு கொடுத்து 16πε0 mg L ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா tan தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு 3 மார்க் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின். பவர் 1/2. இப்படி தான் அந்த கொஷினை சால்வ் பண்ணணும் நம்ம. இது அப்படியே இருக்கும். அந்த கொஷின் இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. Q equal to 16πε0 mg L ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா tan தீட்டா ஹோல் பவர் 1/2. அப்போ பிட்பால் சம்ல கடைசியாக அந்த சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 16πε0 mg L ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா tan தீட்டா. ரைட்? ஒரே நிமிஷம். இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த கொஷின்ல என்னெல்லாம் கேட்கலாம்? தீட்டா கேட்கலாமா? தீட்டா கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா போடுவேன்? tan தீட்டா equal to FE/mg. முடிஞ்சிருச்சு. அதுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தீட்டா தெரிஞ்சதுன்னா T sin தீட்டா equal to FE அதை போட்டு கண்டுபிடிச்சிடலாம். டென்ஷன் கேட்டாங்கன்னா T cos theta equal to, இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து உங்களால் T கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் தானே? இப்போ இந்த இடம் T இங்கே இருக்குது, cos theta இங்கே இருக்குது. டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் மட்டும் கேட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க? வெயிட் ஆஃப் த பால் தெரியும், mg. அப்போ T equal to mg/cos theta. ரைட்டா? 10 சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஃபார்முலா, ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா 10 சம நீங்களாம் சால்வ் பண்ணணும். அவ்வளோ நல்லா கற்றுக்கணும். அப்போ T cos theta equal to mgனா அதில் டென்ஷன் கேட்கலாம், mg கேட்கலாம். T sin theta equal to FEனா FE கேட்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ் கேட்கலாமா? எக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாலேருந்து உங்களால் எக்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். எக்ஸ் இந்த பக்கம் தூக்கிட்டு போயிடலாம். Q ஸ்கொயர் பை 4πε0 mgன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை எப்போவுமே இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சம் பெருசாக இருக்காது. Qவை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை அங்கேயே கொடுத்துருவாங்க, கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. 16πε0 mg L ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா tan தீட்டா. ரைட்? இந்த கொஷின் யாருக்கா புரியாமல் இருக்கா? அப்படி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நீ பார் ரிசால்வ் பண்ணியிருக்கேன். T cos theta mg, T sin theta FE ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணியிருக்கேன். tan theta FE/mg. FE சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1/4πε0 Q ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பை mg. அங்கேருந்து tan theta Q ஸ்கொயர் பை 4πε0 mg x ஸ்கொயர். நான் சொல்ல பார்த்துட்டேவா? Q தான் வேணும் எனக்கு, மீதி எல்லாத்தையும் லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ எக்ஸ் மட்டும் அங்கே தனியாக இருக்குது. டயக்ராமில் இருந்து sin theta equal to x/2L. எக்ஸுக்கு பதிலாக 2L sin theta. ஸ்கொயராக இருக்கிறதுனால 4L ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஃபைனலா அவங்க கேட்ட ஆன்சர் 16 பை எப்சிலான் நாட் mgl ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா இன்டூ tan தீட்டா. ரைட் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பேசினது எல்லாம் எஃபோட ஃபார்முலா வச்சு தான் ப்ராப்ளம் பேசிட்டு இருக்கோம். எஃபோடது கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சோம். அப்புறம் ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் பொசிஷன், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் Q2 பை Q1. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். முக்கியமாக இங்கே Q1 கிரேட்டராக இருக்கணும், மறந்துடாத. அப்படி இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் ஆஃப் Q2 பை Q1 மைனஸ் 1. முடிஞ்சுதா? பிட்பால் சம் வந்ததுன்னா டான் தீட்டா வேணும். டான் தீட்டா வேணும்னா எஃப்இ பை எம்ஜி. ரைட்டா? இங்கேருந்து சைன் தீட்டா ஏதாவது கேட்டாங்கன்னா எக்ஸ் பை 2L. இங்கேருந்து கூட உங்களால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும், 2L சைன் தீட்டா. காரணம் ஆங்கிள் தெரிஞ்சிடும், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, இங்கேருந்து உங்களால் எக்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ஃபைனலாக Q தான் கேட்பாங்க. 16 பை எப்சிலான் நாட் mgl ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டான் தீட்டா. ரைட்டாப்பா? ரைட். ஸோ நாளைக்கு வரும்பொழுது இதில் இன்னும் ஒரு கொஞ்சோண்டு கான்செப்ட் தான் பெண்டிங் இருக்குது. வெக்டார் சம் பேசணும். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனில் நிறைய சம் இருக்குது. முடிச்சோன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். நான் அதுக்கப்புறம் கொடுக்குற பிடிஎஃப் நீங்கள் மட்டும் சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். பதில் சொல்லுங்கள். நேற்று மாதிரியே இந்த